ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஃப்ரெஷர் எப்படி சைபர் செக்யூரிட்டி டொமைன்குள்ள ஒர்க் வாங்குறது ஐடிக்குள்ள ஈஸியா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ், பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நாலேஜஸ் நிறைய கெயின் பண்ணவும் முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு ஃப்ரெஷரா நீங்க சைபர் செக்யூரிட்டி டொமைன்குள்ள வரணும்னா அது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா அப்படி இருந்தும் உங்களால வர முடியாமலாம் இல்ல, வர முடியும். அதுக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஐடி கம்பெனியை சூஸ் பண்ணணும். அந்த ஐடி கம்பெனில சைபர் செக்யூரிட்டி டொமைன் இருக்கிற மாதிரி இருக்கிற கம்பெனி மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஏன்னா சில கம்பெனிஸ்ல இருக்காது அந்த டொமைன். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க கிட்ட ஆள் இருக்காது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்டை வேற ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து அந்த ஒர்க்கை வாங்கிக்குவாங்க. அப்படிங்கிற கம்பெனிஸை நீங்க ரிஜெக்ட் பண்ணிருங்க. ஆனா சில கம்பெனிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சைபர் செக்யூரிட்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஃப்ரெஷர்ஸை எடுக்க மாட்டான், சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்கு எடுத்துக்க மாட்டான். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லினக்ஸுக்கு எடுப்பாங்க. லினக்ஸுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் 3 months உங்க நல்லா ஸ்கோப்பை வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க, எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு. அங்க உங்களோட சைபர் செக்யூரிட்டியோட ஸ்கில்ஸை அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா 3 months ஆஃப்டர் நீங்க ரோலை ஸ்விட்ச் பண்றீங்களான்னு கேட்பாங்க. நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இல்ல ப்ரோ, எனக்கு லினக்ஸ் எல்லாம் வராது, எனக்கு கிளவுட்ல தான் நாலேஜ் இருக்கு, நான் அதை வச்சு எப்படி வரணும்னு உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கும் இருக்கு. அதே பிரின்சிபல் தான். கிளவுட் இன்ஜினியருக்குள்ள போயிருங்க. கிளவுட் சப்போர்ட்டிவ் இன்ஜினியருக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ரோலும் ஒரு சம ரோல் தான். ஏன்னா இப்ப லினக்ஸ் ஸ்விட்ச் பண்ணானா லினக்ஸ்க்கு ஓப்பனிங் அதிகமா எக்கச்சக்கமா இருக்கும், ஃப்ரெஷர்ஸை ஈஸியா எடுத்துப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் லினக்ஸ் வச்சேன். கிளவுடுக்கும் எடுத்துப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஈஸி தான். ஆனா என்னன்னா, அது ஓப்பனிங்ஸ் கொஞ்சம் சீசன் டைம்ல தான் வரும். ஏப்ரல் மந்த்ஸ் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. அதனால சீசன் டைம் இருக்கு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் லினக்ஸ் சொன்னேன். இப்ப செகண்டா ஏடபிள்யூஎஸ் சொல்றேன். ஏடபிள்யூஎஸ் நாலேஜ் இருக்கவங்க கிளவுட் சப்போர்ட்டிவாவோ இல்ல கிளவுட் இன்ஜினியராவோ போயிருங்க. அப்படி போயிட்டீங்கன்னா அதுலயும் சைபர் செக்யூரிட்டி டொமைன் இருக்க கம்பெனியா சூஸ் பண்ணுங்க. அங்க 6 months டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா கிளவுட பொறுத்த வரைக்கும் கிளவுட்ல ஒர்க் பண்ற சைபர் செக்யூரிட்டி டீம் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், ரொம்ப ஹை ஸ்கில்டா இருக்கணும் நார்மல் சைபர் செக்யூரிட்டி டீம் கம்பேர் பண்ணல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 6 months டைம் கொடுப்பாங்க. 6 months கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரோல ஸ்விட்ச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கேளுங்க, ஆப்ஷன் கேட்கணும், நான் ரோல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சைபர் செக்யூரிட்டி டீமுக்கு, என்ன உங்களால பண்ண முடியுமா, நீங்க ரெக்வஸ்டா கேட்கணும். கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஸ்விட்ச் பண்ணி விடுவாங்க. உங்க ஸ்கில்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்க ஸ்கில்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கனாலும் உங்களால சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ள வர முடியும். அதோட இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்குள்ள 3 மாசம் இல்ல, 2 மாசம் தான். 2 மாசம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னாலே போதும், உங்களை சைபர் டீமுக்குள்ள மாத்திடுவாங்க. ஏன்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங்லயும் சைபர் செக்யூரிட்டி இருக்கும். பாதி ஒர்க் நெட்வொர்க்ல சைபர் செக்யூரிட்டி தான் ஒர்க் பண்ணுவீங்க. பேர் தான் நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கும், நெட்வொர்க் சிஸ்டம் அட்மின், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கும். ஆனா ஒர்க் ஃபுல்லாவே சைபர் டீம் ஒர்க்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது லினக்ஸ்லயும் அப்படிதான் இருக்கும். லினக்ஸ்லயும் ட்ரபிள் ஷூட் பண்றது இருக்கும், சிஸ்டமை செக்யூர் பண்றது இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால நெட்வொர்க் இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கவும் முடியும். சேம் பிரின்சிபல் தான். நெட்வொர்க் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சைபர் செக்யூரிட்டி இருக்கும். அதனால இதை ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலும் உங்களால சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ள வர முடியும். ஃப்ரெஷர்ஸ், இதுவும் ஃப்ரெஷர்ஸ் ஈஸியா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இந்த ரோலுக்கு தான் நீங்க கேட்கணும். நான் சொன்னேன்ல, இந்த 3 ரோல்ஸ், இந்த 3 ரோல்ல இருந்து ஸ்விட்ச் ஆகிறது சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டுக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. ஃப்ரெஷருக்கு கொஞ்சம் ஈஸியா செட் ஆகக்கூடிய ஒரு ரோல்னா இதுதான். இதுக்கப்புறம் தான் நீங்க ப்ளூ டீமோ இல்ல பென் டெஸ்டராவோ இல்ல ரெட் டீமாவோ மாறுறது எல்லாமே இதுக்கப்புறம் தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஈஸியா உள்ள வந்துடலாம், சர்வேவும் ஆயிடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அதை கொஸ்டினையும் ஒரு வீடியோவா மேக் பண்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியாவே கிளியர் பண்ணவும் முடியும். அதனால அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் மேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.